வணக்கம் மக்களே. பாருங்கள், இது நம்ம முள்ளாங்கி தோட்டம். இது ஒரு 10 சென்ட்டு முள்ளாங்கி நடவு பண்ணியிருந்தோம். முள்ளாங்கி நடவு பண்ணி ஒரு 25 நாள் 20 to 25 நாள் இருக்கும். முள்ளாங்கி நல்லாவே முளைச்சிருக்கு. முளைப்பு திறன் நல்லாவே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. களையும் இல்லை பெருசாக. நாங்கள் களையும் எடுக்கலை இது வரைக்கும். பூச்சி எதுவும் இல்லை, மருந்து எதுவும் அடிக்கலை இது வரைக்கும். பூச்சியும் எதுவும் இல்லை. அதே மாதிரி இலைலாம் சுத்தமாக தான் இருக்குது. நல்லா பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. இந்த வாட்டி நல்லாவே முளைச்சிருக்கு. பாருங்கள், இலையெல்லாம் எதுவும் பூச்சி இல்லை. நம்ம உள்ளூர் வியாபாரம் பார்க்குறோம். அதனால் இலையும் நமக்கு முக்கியம். அதனால் இலையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஏன்டா இலை முள்ளாங்கி ரெண்டுமே, அதாவது கீரை முள்ளாங்கி, கீரையோடு தான் நாங்கள் முள்ளாங்கி விற்பனை பண்ணுறோம். உள்ளூர் சுற்று வட்டாரத்துலேயே நேரடி விற்பனை பண்ணுறதுனால முள்ளாங்கி கீரையோடு விற்பனை செய்கிறதுனால கொஞ்சம் விற்பனை இருக்குது ஓரளவுக்கு. எல்லாம் நேரடி விற்பனை தான். நமக்கு கீரையோட முள்ளாங்கி விற்பனை செய்கிறோம். மார்க்கெட்டில் வர மாதிரி முள்ளாங்கி மட்டும் விற்பனை பண்ணுறதில்ல, நம்ம கீரையோடு சேர்த்து தான் கொடுக்குறோம். நம்ம இந்த 10 சென்ட்லேயே முள்ளாங்கி எல்லா இடத்துலையும் நல்லா வளர்ந்துருக்கு. எதுவும் குறையில்லை. அதே மாதிரி முள்ளாங்கி ஒன்றும் பெருசாக வரல. பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் முள்ளாங்கி. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 20 to 25 நாளில் முள்ளாங்கி நல்லாவே விளைச்சல் ரெடி ஆகிடும். விற்பனைக்கும் தயாராகிடும். இந்த முள்ளாங்கி கீரை நல்லாயிருக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க. ஒரு நாளைக்கு முள்ளாங்கி கீரை, ஒரு நாளைக்கு முள்ளாங்கின்னு சமைச்சிக்கலாம். அந்தளவுக்கு முள்ளாங்கி கீரை பயன்படுத்துறது நம்ம இதில் அதிகம். அதனால் முள்ளாங்கி கீரையும் முள்ளாங்கியோடு சேர்த்து விற்பனை செய்யறதுனால கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குது.